மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என டெல்லி ஜந்தர் மந்தரில் இரவு பகல் பாராமல் ஏராளமானவர்கள் போராடி வருகிறார்கள். டெல்லியில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் புகைகுண்டுகள் வீசியதோடு தடியடி நடத்திய வீடியோக்களும் போராட்டக்காரர்களும் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்கிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள், இன்ஸ்டா பிரபலங்கள், நடிகர் நடிகைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ள இப்ப அடைஞ்சிருக்கோம் லைக் கூண்டு பறவை. இந்த கூண்டுக்குள்ள எவ்வளவு பார்த்தாலும் அது இல்லப்பா திறமை. நடு ரோட்ல போய் நம்ம பறக்கணும், அதான் கடமை. இந்த புரட்சி வெளியில நடந்தா மட்டும்தான் அழிக்கப்படும் மடமை. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நடிகை தேவதர்ஷினி, டெல்லியில் போராடிய மாணவர்கள் அடிபட்டதை பார்த்தபோது ஒரு தாயாக கஷ்டமாக இருந்தது. தனது மகளும் போராடுகிறாள், அவளது பாதுகாப்பு குறித்தும் பயமாக உள்ளது என பேசினார். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்னோட எழுதி ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராஜெக்ட் பண்றா, அவளும் சில விஷயங்களாக இருக்கா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயரெல்லாம் கலந்துச்சு. இந்த நிலையில் நடிகை தேவதர்ஷினி நீட் கோச்சிங் சென்டர் விளம்பரத்தில் நடித்திருந்ததும் அந்த விளம்பரத்தில் 40 நாட்களிலேயே தேர்வில் வெற்றி பெறலாம் என்ற வசனத்தோடு பேசியிருந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனை பார்த்து கடுப்பாகி போன நெட்டிசன்கள், தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏனி சின்னத்துல ஒரு குத்தா, நீட் கோச்சிங் சென்டர் விளம்பரத்தில் நடிச்சிட்டு நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு எப்படி இவரால் பேச முடிகிறது என மீம்ஸ் போட்டு வெளுத்து வருகிறார்கள். யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. இதே போல பிக் பாஸ் மூலம் பிரபலமான ஓவர் பேச்சு முத்துக்குமரன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஜனநாயகன் FDFS பார்க்க போறவங்க இத பத்தி தெரிஞ்சுக்கங்க என போராட்டம் முக்கியம் என்ற கேப்ஷனோடு டெல்லி போராட்டம் குறித்து வீடியோ வெளியிட்டார். பின்னர் சென்னையில் நடைபெற்ற நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டும் பேசினார். நாங்க எதுவுமே கேட்கலங்க, எல்லாரையும் சமமா பாருங்க மட்டும்தான் கேட்கிறோம். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீட் வந்ததுனால சார் கோச்சிங் சென்டர்ல போய் கட்டுறதுக்கு எங்க பிள்ளைங்க காசு இல்லை சார். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீட் கோச்சிங் கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு எங்க பொருளாதாரம் இல்ல சார். எங்க பிள்ளைகளை 8வது படிக்கும் போதே நீட்டுக்கு படின்னு மன அழுத்தத்தை கொடுக்கிற அளவுக்கு நாங்க மனசாட்சி கெட்டவன் இல்ல சார். அதனால இது யாரோட நாடு? இது ஏன் நாடு? இங்க நடக்கிற அரசாட்சி யாருக்கானது? எனக்கானது. இந்த கவர்மெண்ட் யாரோடது? என்னோடது. அப்ப எனக்கு வேணுங்கிறது தான் நீங்க கொடுக்கணும். உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒவ்வாத உன்னை ஏன் திணிக்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி எடுத்து வைக்கும் போது நீங்க லத்தில ஹூக்க மாட்டி முகத்துல உடம்புல பொத்தல போட்டு விடுறீங்களே, அதை பாக்குறப்ப கோபம் வராம என்ன வரும்? இப்ப இந்த போராட்டம் நம்ம எல்லாம் ஒண்ணு கூடுறது, இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை கேள்வி என்ன? ஏங்க அடிக்கிறீங்க? நம்புறேன்னா சமத்துவம். இது ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகம். இந்த அலுவலகத்தை உள்ள வருவங்க எல்லாரும் நீங்க கம்யூனிஸ்ட் அட்டை வச்சிருக்கீங்களா கேட்டு உள்ள விடல.
நீங்க யாரு, எந்த ஊரு, நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தவரா, நீங்க இந்தியாக்கார கேட்கல. உனக்கு என்ன, உன் சகோதரனை ஒருத்தன் அடிக்கிறாங்கிற உணர்வோட வரியா, வாடா வந்து போராடுறான், எல்லாரையும் உள்ள விட்டுறாங்க. இதனையெல்லாம் பார்த்து பலரும் ஃபயர் விட்டு பாராட்டி வந்தனர். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தின் FDFSக்கு முத்துக்குமரன் சென்றதாக புகைப்படம் வெளியான நிலையில் இவர்தான் அந்த போராளியா என மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்து வருகிறார்கள். மேலும் ரஞ்சித்தின் நீலம் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகை ரேவதி தனக்கு நீட் தேவையா தேவையில்லையா என்பது பற்றிய நாலேஜ் இல்லை என்றவர் மாணவர்களை போலீசார் தாக்குவதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றார். எனக்கு நீட் தேவையா இல்ல அது திருத்தி சரி பண்ணி அது வைக்கிறதா இல்ல தேவையில்லையா, இந்த விஷயங்களை பத்தி எனக்கு பேசுறதுக்கான நாலேஜ் இல்லை. இன்னைக்கு காலையில ரஞ்சித் அவர்கள்கிட்டயும் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைகள். ஏன்னா நீட்டை பத்தி நான் இன்னும் டீட்டெயில்டா அதை ஸ்டடி பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலேஜ் இல்லாத போது அதை பத்தி பேசக்கூடாது. அதை பத்தி பேசுறவங்க என்னன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீட் பேப்பர் லீக்னால பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய போராட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். எனக்கு சில விஷுவல்ஸ் ஜூலை 20 நடந்த சம்பவங்கள், அன்னைக்கிலேருந்து நடந்த சம்பவங்கள் என்னால பொறுக்க முடியல. நம்ம குழந்தைங்க 17, 16, 19 வயசு, 20 வயசு, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்க. எனக்கு நான் பார்த்த சில விஷுவல்ஸ் அப்படியே முட்டி போட்டு கையை கூப்பி கெஞ்சறாங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நாங்க கதறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுடைய உரிமைகள் கேட்கிறோம். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த நீட்னால என்னுடைய கனவு போயிடும். எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு எங்களை அடிக்காதீங்க, நாங்க தப்பு பண்ணல அப்படின்னு கதறாங்க. ஒரு பையன் 2 பேர் தூக்கிட்டு வராங்க, காலெல்லாம் ரத்தம் இருக்கு. அவனுக்கு ஒரு போன் வருது, போன் கார்ல வச்சுட்டு அவன் ஐயோ அம்மா, நான் நல்லா இருக்கேன், இல்ல இல்ல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அம்மா கேட்டிருப்பாங்க போல இருக்கு, தம்பி நீ சாப்பிட்டியான்னு. நான் சாப்பிட்டேன், எல்லாம் இங்க நல்லா இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு சுத்தி இருக்கிற நண்பர்கள் அவங்க கூச்சல் போடுறாங்க. அப்ப இது உண்மையா இருக்குமா, கேட்டியா இந்த கூச்சல், கேட்டியா, பாத்தியா எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு போன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்கான். கால்ல ரத்தம் போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் பார்த்தா ஒரு அடிஷனல் டிசிபி இன்னைக்கு கோர்ட்ல அவங்களோட பேரை சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க, ஒரு அட்வொகேட். அந்த டிசிபி எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு, பலார்னு கண்ணத்துல ஒரு அறை. அந்த அறை எதுக்கு விழுந்ததுன்னு அவ ஷாக் ஆகி அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கா. திருப்பி போயிட்டு தோலை தட்டி கேக்குறா, எதுக்கு பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு. எனக்கு புரியவே இல்லை, இந்த மாதிரி என்னது இது, என்ன நடக்கிறது இது. ஆனால் தாக்குதலுக்கு ஆளானவர்கள் போலீசாரை தாக்கி பொது சொத்துக்களை சேதப்படுத்திய போராட்டக்காரர்கள் தானே தவிர அவர்களில் ஒருவர் கூட மாணவர் இல்லை என நெட்டிசன்கள் சிலர் எதிர்கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.